மக்கள் அவங்களோட அன்றாட வேலையை செய்யும் போது அவங்க அந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஆள் இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்களுக்காக சேவை செய்யக்கூடிய ஒரு மக்களின் வேலைக்காரன் தான் நீங்க. உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிளாட் இருக்கு, அந்த பிளாட்ல வந்து ஒரு 20 வீடு ஒரு 30 வீடு இருக்கு அப்படின்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா வாடகை கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க வேலைக்கு போவாங்க வருவாங்க. பட் ஒரு ஆர்கனைஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஆர்கனைஸ் பண்றதுக்கு அப்படின்னு ஒரு அசோசியேஷன் தேர்ந்தெடுப்பாங்க. அந்த அசோசியேஷன்ல தலைவரா ஒருத்தர் இருப்பாங்க, செயலாளரா ஒருத்தர் இருப்பாங்க, பொருளாளரா ஒருத்தர் இருப்பாங்க. ஓகே, எங்களால பொறுமையா இருந்து இந்த வேலைகள்லாம் செய்ய முடியாது, அதனால எங்களுக்காக இந்த வேலையை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி மக்களால் மக்களுக்காக மக்கள் சேவைக்காக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களின் வேலைக்காரன் தான் நீங்களே தவிர, இந்த அரசியல்வாதியான உடனே நீங்களும் பெரிய புட்டிங்கி மயிறு மாதிரி வந்துட்டு இந்த பூமியில இருந்து பிறந்துகிட்டு வந்த மாதிரி மக்கள் அந்த முட்டாள்னு சொல்றது, மக்களை வந்துட்டு இந்த அறிவில்லாதவங்க சொல்றது, தற்கொலைன்னு சொல்றது, அதுக்கெல்லாம் முதல்ல உங்களுக்கு எல்லாம் ரைட்ஸே கிடையாது. இன்னொன்னு, நீ ஒன்னும் காட்டு மேட்டுல வந்துட்டு கஷ்டப்பட்டு உழைச்சி உன்னோட உழைப்புல இருந்து வேர்வை சிந்தி மக்களுக்கு ஒன்னும் நீ சேவை செய்யலாம் இல்ல, மக்களுக்கு வந்துட்டு செலவு பண்றது உன்னோட பணத்துல பண்ணல. மக்கள் இந்த வரி அப்படின்னு ஒண்ணு கட்டுறாங்க இல்லையா, அந்த வரி பணத்தை எடுத்து அந்த வரி பணத்தை எப்படி மக்கள் சேவைக்காக பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கு நீங்க வந்துட்டு ஒரு வழிவகை பண்றீங்க. மீன்ஸ் ஒரு பிளான் போட்டு ஓகே இப்படி இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு மக்களோட வரி பணத்துல இருந்து தான் மக்களுக்கான சேவை செய்றீங்க, அதுல உங்களுக்கான சம்பளத்தை நீங்க எடுத்துக்கிறீங்க. அப்படின்னும் போது மக்கள் வச்ச வேலைக்காரன் தான்டா நீங்க. இப்ப இந்த மக்களை முட்டாள் தற்கொலை அறிவில்லாதவங்க அப்படின்னு சொல்ற நீ மட்டும் ஆட்சிக்கு வந்து என்ன புடிங்கிடவா போற, இல்ல நாட்டு அட்டகத்துல நிப்பாட்ட போறியா, இல்ல மக்களோட அந்த பொருளாதார வாழ்க்கை சொல்ல மாத்திர போறியா? நீயும் அதே தான் பண்ண போற. இப்ப என்ன, இந்த மறைமுகமா பின்னாடி திருட்டுத்தனமா பண்றத ஆட்சி அதிகாரத்தோட தைரியமா பண்ண போற, அவ்வளவுதான். மக்களை ஏமாத்து நீயும் சொகுசாதான் வாழ்பற. ஆனா அப்படி இருந்தும் மக்கள் ஏன் வேலை மெனக்கட்டு ஒரு ஃபார்மை வாங்கி அதை ஃபில்அப் பண்ணி அதுக்கு ஒரு ஓட்டர் ஐடி வாங்கி ஒரு நாள் அந்த கிடைக்கிற லீவை வந்துட்டு வரிசையில் நின்று ஓட்டு செலுத்தி உங்களை தேர்ந்தெடுத்துக்கான மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அந்த அன்றாட வாழ்க்கையில அவங்களுக்கான ஒரு சின்ன மாற்றமாவது நீங்க பண்ணுவீங்களா அப்படின்ற ஒரு எண்ணம் தான். அதுக்காக நீங்க வந்துட்டு உங்களை வந்துட்டு கடவுளா தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க அப்படின்ற ஒரு மயிர் அர்த்தமும் கிடையாது. அவங்களோட வாழ்க்கை அன்றாட வாழ்க்கைன்றது அப்படியே ஓடிட்டே தான் இருக்கும். இப்ப என்ன, அவங்க வந்துட்டு ஒரு கூலி வேலை செய்யறாங்களோ இல்ல ஏதோ ஒரு கார்பரேட் கம்பெனில வேலை செய்யறாங்களோ அவங்களோட வேலை அவங்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டே தான் இருக்க போறாங்க. பட் அவங்களுக்கான அந்த வழிவகை, அவங்களோட ஒரு தண்ணீர் தேவை இருக்கும், அதுக்கான திட்டத்தை நீங்க வகுக்க போறீங்க. அவங்க வந்து வீட்டுல இருந்து வேலைக்கு போகும்போது ஒருவேளை ஒரு கஷ்டப்பட்டு நடந்து போற மாதிரி இருந்தாலோ இல்ல ரொம்ப தொலைதூர பயணமா இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு டிரான்ஸ்போர்ட் வசதி, அது பஸ்ஸா இருக்கலாம், ட்ரெயினா இருக்கலாம், மேபி ஏதோ ஒரு வசதியை நீங்க ஏற்படுத்தி கொடுக்க போறீங்க. அதுக்கான கட்டணத்தை நீங்க வாங்க தான் போறீங்க, அதையும் மக்களோட வரி பணத்துல செய்ய தான் போறீங்க. இப்ப மக்கள் அவங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த பள்ளிக்கூடம் ரொம்ப தூரமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஒரு இலவச சைக்கிளோ இல்ல அவங்களுக்கான அந்த பேருந்து பயணத்துக்கான அந்த இலவச பஸ் பாஸோ அந்த மாதிரி ஏதோ கொடுக்க தான் போறீங்க. அதுவும் மக்களோட வரி பணத்தை தான் நீங்க பண்ண போறீங்க. அந்த மாதிரி